ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நம்மளோட ட்ரேடிங் கிளாஸஸ்க்கான பேஜஸ் வந்து புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது, ஸ்லாட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது. இந்த வீக்கெண்டு ஃப்ரைடேவோட வந்து லாஸ்ட் டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ அதுக்குள்ளே யாரும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும், செல்ஃபாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட் சண்டே வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வந்து நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். நம்ம எதிர்பார்த்த அந்த 25,800 நியர்பை வந்து போயிடுச்சு, ஹையை வந்து தொட்டுருச்சு. என்ன அப்படின்னா ஒரு அதீதமான ஒரு பையிங்லேயே போயிட்டுருக்கான். பேங்கிங் அண்ட் வந்து எஃப்எம்சிஜியோட சப்போர்ட் மட்டும்தான் இப்போதைக்கு நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமே சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் ஏற்றிருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து சொன்ன மாதிரி ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணிருச்சு. ஆனால் நிஃப்டிக்கு வந்து இன்னும் போக வேண்டியிருக்கு, இன்னும் ஒரு 400 பாயிண்ட் வந்து ஏற வேண்டியிருக்கு. ஏறிச்சுனா தான் ஆல் டைம் ஹை போக முடியும். ஆனால் என்ன அப்படின்னா ஐடிலாம் சுத்தமாகவே சப்போர்ட் கிடையாது, வேறு எந்த செக்டாருமே பெருசாக ஏறலை. ஆனால் பேங்கிங்கும் எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பயுமே ஒரு பையிங்கில் வந்து ஒரு செல்லிங் வரணும்னு சொல்லுவேன். ஸோ 25,800 போனதுக்கப்புறம் ஒரு செல்லிங் இருக்கணும். ஸோ ஒரு 400 பாயிண்ட்ஸ், ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸாவது செல் ஆகணும். ஆகிட்டு ரெக்கவரி ஆச்சுன்னா தான் ஸ்ட்ராங்காக வந்து ஆல் டைம் ஹை மறுபடியும் உடைக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போதைக்கு அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கூட ஓகே தான். ஆனால் சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுது. ஆனால் டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவாக தான் மூவ் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்கேஸ் 25,800 பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 26,200 தான் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து ஒரு ஃப்ரீ ஜோன் தான். கண்டினியூஸாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். வேறு இடையில எந்த ஒரு பிரேக்குமே கிடையாது. ஓகேங்களா? 250 வரைக்குமே வந்து எந்த பிரேக்குமே கிடையாது. இதை தாண்டிச்சு அப்படின்னா 25,800 தாண்டிச்சு அப்படின்னா 26,250 வரைக்குமே சாலிடாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் டார்கெட் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் கீழே இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 25,500 வரைக்கும் கூட ஃபால் ஆகலாம். ஒரு 300 பாயிண்ட் வந்து செல் ஆகிறதுனால தப்பு இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. வெறும் வந்து ஹெவி வெயிட்ஸ் மட்டும் தான் மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, தவிர மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் எந்த ஸ்டாக்ஸுமே வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி நல்லா ஏறிட்டே இருக்கான், பேங்கிங் நல்லா ஏறுது. எஃப்எம்சிஜி வந்து இந்த தீபாவளின்றனால நல்லா ஏறிச்சு. ஓகேங்களா? ப்ளஸ் வந்து காசாவில் வந்து போர் நிப்பாட்டுறதுனால அங்கே வந்து ஃபுட் எல்லாமே அதிகமாக டிமாண்ட் ஆகி ஸோ அங்கே வந்து நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதனால எஃப்எம்சிஜி வந்து பயங்கரமாக ரேலி கொடுக்குது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும் நிஃப்டி ஏறிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம பிளைண்ட் ஃபோல்டாக வந்து நம்ப முடியாது. மேபி செல் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு அவேர்னஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நிஃப்டிக்கு 26,250 தான். 25,800 பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேங்கிங் வந்து அகைன் வந்து ரீச் பண்ணிட்டான், ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணிட்டான். இப்போ இந்த ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணனால நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட அடுத்த டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,000 வரைக்குமே வந்து ஏறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 57,000 இருக்குது. இன்னும் 2,000 பாயிண்ட் வரைக்குமே ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹெச்டிஎஃப்சிலையும் பிரேக் அவுட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஐடி செக்டார் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐடி வந்து திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே வந்துருச்சு. இந்த லைனை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், பட் வந்து பிரேக் பண்ணாமல் திரும்ப அந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளேயே வந்துருச்சு. 35,350 பிரேக் பண்ணணும். அவன் இப்போயே வந்து இவ்வளோ செல்லிங்கில் இருக்கான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து டிசம்பர்லலாம் இன்னும் கொஞ்சம் செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஐடி வந்து பெருசாக எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்கல இப்போதைக்கு, ஐடி செக்டார்லாம் பெருசாக. ஸோ ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்ன அந்த டார்கெட் நியர்பை வந்துருச்சு. ஓகேங்களா? 1020 வரைக்கும் சொன்னேன், 1010 வரைக்கும் வந்துருச்சு இன்றைக்கி. ஓகேங்களா? என்னோட பேட்டர்னுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 95% வரைக்குமே டார்கெட் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து இவனும் ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ண போகிறான். ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஹெச்டிஎஃப்சிக்கும் சரி ரிலையன்ஸுக்கும் சரி நாளைக்கு ஈவினிங் வந்து குவார்டர்லி ரிசல்ட் விட்றாங்க. ஸோ அதனால் வந்து அது செல்லாகுமா பை ஆகுமான்னு சொல்ல முடியாது. இது ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? இதை வந்து அந்த ரிசல்ட்டு பார்த்து தான் நம்ம இது பண்ண முடியும். ஆக்சுவலி ரிசல்ட் வருது இன்னைக்கு, மண்டே ரிசல்ட் வருது அப்படின்னா டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் ட்ரேட் மட்டும்தான், 1 hour மட்டும் தான் ட்ரேட் நடக்க போகுது. வெனஸ்டேவும் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ வியாழக்கிழமை தான் சிறப்பான சம்பவம் இருக்கும். ரிலையன்ஸ் ரிலையன்ஸுமே வந்து அந்த பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட வந்துருச்சு. 1420 தாண்டணும்னு சொன்னேன். ஆல்மோஸ்ட் அந்த 20 கிட்ட வந்துட்டு 16 இப்போ க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ கேப் அப் ஆச்சுன்னா ரிலையன்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பேட்டர்ன் வைஸ் நல்லா இருக்குது, ரிசல்ட்டும் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலையன்ஸில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா?
ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.